எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பாலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டாபிக் வைஸில் 1 வீக்கில் முடிச்சிடலாம். இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, யாராவதுக்கு ஸ்லோவாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் பாலிட்டியில் 1600 டிசம்பர் 31 அப்போ எலிசபெத் I அப்படிங்கிறவங்க வந்து அனுமதி பட்டயம் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிறவர் 1609, சரியாக சொல்லப்போனால் 1608ன்னு ஒரு சில புத்தகங்கள் சொல்லியிருப்பாங்க. ஜஹாங்கீர் அவைக்கு வந்து இவங்க வராங்க. ஆனால் அப்போ வந்து போர்ச்சுகலோட அதிகாரம் அதிகமாக இருந்தனால ஜஹாங்கீர் அவங்க வந்து இவருக்கு வந்து அந்த அனுமதியை கொடுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் வர்றாரு 1615. அதுக்கு இடையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போர்ச்சுகீசியரை வந்து கடல் அந்த கப்பலில் வந்து ஒரு வெற்றி பெற்றிருப்பார். கடற்கரை அந்த எந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா சூரத் அந்த ஏரியாவில் வந்து ஒரு போர் நடந்திருக்கும். அதில் வந்து அவர் வெற்றி பெற்றிருப்பார். அதை தொடர்ந்து 1613 சூரத்துக்கு முதல் இடம் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிஓக்யூவில். பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி வந்து எங்கே அவங்களோட வணிக நிறுவனத்தை வந்து வணிக மையத்தை வந்து முதலாக நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு நிறுவிருப்பாங்க 1611. சரிங்களா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆனால் நமக்கு வந்து 1613 தான் சூரத்துங்கிற இடத்த வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த கான்செப்ட் வந்து பாலிட்டியோட கொஞ்சம் சம்மந்தப்பட்டதாக இருக்காது. பட் ஓகே, கொஞ்சம் ஹிஸ்ட்ரினால கொஞ்சம் லைட்டாக வரும். அந்த தாமஸ் ரோ அவங்க வந்து 1615 வந்து அனுமதியும் ஜஹாங்கீரில் அவையில் வந்து பெற்றுப்பாங்க, முகல்ஸ்ட்டை வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க கொஞ்சம் இம்பார்ட்டனால வந்து ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க, பட் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கங்க. சூரத் அப்படிங்கிறது 1613 கிடைச்சாலும் கூட வணிக மையம் முதலாக உருவாக்கப்பட்டது மசூலிப்பட்டினத்தில். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பிரிட்டிஷ் அப்படிங்கிற கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் ஊழல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருந்திருக்கு. இது வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் காதுகளுக்கும் போய் சேருது. ஸோ இவங்களை வந்து ரெகுலேட் பண்ணணும், இவங்களை வந்து ஒழுங்குமுறை, அதாவது ஒழுக்கமான சீரான வணிகத்தை வந்து அவங்க பண்ணணும். அதே சமயத்தில் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் வந்து ஒழுங்குமுறை சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், 1765 வந்து பீகார் ஒடிசாவோட திவானி உரிமையை பெறாங்க. பக்சார் போர் வந்து 1764 முடியுது. அதனால அந்த 65 திவானி உரிமையை பெறாங்க. அதை தொடர்ந்து அதிகாரமும் வந்து இந்தியாவை ஆள்ற அதிகாரமும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு போகுது. இதெல்லாம் வந்து தெரிஞ்ச ஒன்று தான். ஓகேங்களா? சரி, இதை காரணம் காட்டி நிறைய ஊழல்கள் நடக்குது. ராபர்ட் கிளைவ், வாரன் ஹாஸ்டிங்ஸ் இவங்களாம் வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரண ஒரு கிளர்க் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வருவாங்க. ஆனால் போகும்போது கப்பல் நிறைய கொண்டு போனாங்க, அமௌண்ட்ஸு, அதாவது ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஒரு தொழிலதிபர் மாதிரி நிறைய கொண்டு போனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் நடந்திருக்கும். கடைசியில் அவர் சூசைட் பண்ணி இறந்துருப்பார் ராபர்ட் கிளைவ் வந்து. அது நிறைய பேருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, நம்ம கம்பெனி ஆட்சிக்குள்ளே வருவோம். 1773 இருந்து 1858 வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி தான். பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரூல் இருக்காது. ஸோ அதை ஃபஸ்ட் கட்டத்தில் அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் 1773 ஒழுங்குமுறை சட்டம். அது வந்து செட்டில்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து திருத்திருப்பாங்க. அதில் குறைபாடுகள் வந்து 1781 திருத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சட்டம். ஏன்னா அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டை பற்றி. மீதி எல்லாமே ஓரளவுக்கு மேலோட்டமாக இருந்தால் போதும். 1773, 1784 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 1909, 1919, 1935 இடையில இந்த கவுன்சில் ஆக்ட்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் எது இம்பார்ட்டனோ அது மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இதில் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா முதலாக நம்ம கொல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது 1774. சரிங்களா? இது அதில் பார்த்தீங்கன்னா 1+3 அப்படிங்கிற நீதிபதிகள் கொண்ட அமைப்பாக இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 38 மெம்பர்ஸ் ஆச்சு. இது வந்து அதுக்கு நம்ம
ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன், வேணா போய் பார்த்துங்க அந்த டீட்டெயில் வந்து. ஓகே, இந்த 774 வந்து முதல் உச்சநீதிமன்றம் வருது. எலிசா இம்பே அப்படிங்கிறவங்க தான் வந்து முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 73ல் வந்து நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1+4 அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சொல்லப்போனால் இங்கே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து இந்தியா அப்போதைக்கு வந்து இந்தியான்னு கிடையாது, எப்படி இருந்துச்சுன்னா வங்காளம், சென்னை அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே மாகாணங்களுக்கு இதாக இருந்தாங்க. சரி, ஓகே, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட விவகாரங்களை கட்டுப்படுத்துகிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து. இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். கம்பெனி ஆட்சியை வந்து கட்டுப்படுத்துகிற முதல் படி வந்து இந்த இதாக இருக்குது. நிர்வாகத்துக்கு இந்தியாவில் ஒரு நிர்வாக முறையை வந்து அடிக்கல் நாட்டுறாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்து. அப்போ அங்கே இருந்த பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் பிரபு அப்படிங்கிறவர் தான் வந்து பிரதமராக இருக்கார். இதுவே நமக்கு போதுமானது ஒழுங்குமுறை சட்டத்தை, அதாவது 773 பொறுத்த வரைக்கும். இதில் சிஓடி அப்படிங்கிறவங்க வந்து லஞ்சம் பெறுவதை தடை செய்கிறதுக்கு தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு தான் முதல் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக கொண்டு வராங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால்னு சொல்லி ராபர்ட் கிளைவ் இருப்பார். ராபர்ட் கிளைவ் அதை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு வாரன் ஹேஸ்டிங்கை கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு இந்த சட்டத்தில் வந்து கவர்னர் ஜெனரலுக்கு நிராகரிப்பு அதிகாரம் கிடையாது. இதை வந்து இருக்க குறைகளை வந்து தீர்க்கிறதுக்காக 1781ல் அடுத்த சட்டம் கொண்டு வர்றாங்க. இது ஒழுங்குமுறை சட்டம் தான். அதில் குறைபாடுகளை வந்து இது ஒப்படைப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு இதை நோட் பண்ணுவாங்க. இதில் ஒன்றும் கிடையாதுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீமுக்கும் ஹிந்துக்கும் சட்டங்கள் இருக்குமா, அதை வந்து தனித்தனியே நிர்வகிக்கிறதுக்கு வந்து நீதிமன்றம் தேவைப்படுது. அதே மாதிரி வருவாய் விவகாரங்களில் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து விளக்கப்படுறாங்க. நீதி மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க, வருவாய் விவகாரங்கள்லாம் வந்து வேறு இது கொண்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருப்பாங்க. வேறு இதில் வந்து ஒன்றும் முக்கியமான ஒன்று இல்லை. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இது அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதில் 1+4 இருந்த அமைப்பு வந்து 1+3 அப்படிங்கிற அமைப்பை மாற்றுறாங்க. இங்கிலாந்து பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ். அதான் இது பிட்ஸ் இந்தியா சட்டம்னு கொண்டு வர்றாங்க. வில்லியம் பிட் அப்படிங்கிறவர். வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக வாரன் ஹேஸ்டிங் பிரபு தான் இருக்காங்க. 1781ல் அந்த திருத்த சட்டத்தில் இருக்க குறைபாடுகளை கலைப்பதற்காக கொண்டு வந்த சட்டம் தான் இது வந்து இந்த சட்டம், பிட்ஸ் இந்தியா சட்டம். இது என்னென்ன பார்த்தீங்கன்னா சிஓடி அப்படின்னு சொல்கிற டைரக்டர் குழு 24 பேரும், பிஓசி அப்படின்னு சொல்கிற போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இவங்க வந்து பொலிட்டிக்கல் மிலிட்ரியை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக, அதாவது நிர்வகிச்சுக்கிறதுக்காக பிஓசி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 6 பேர் கொண்ட குழு. இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிஓசி வந்து எத்தனை பேர், இந்த டபுள் கவர்மெண்ட் ஆட்சி நடந்துட்டுருக்கும் 1784 பிட்ஸ் இந்தியா சட்டத்தின் மூலிமா, அந்த கட்டுப்பாட்டு குழு வந்து எத்தனை உறுப்பினர்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து பிஒய்க்கு கொஸ்டின். ஒரு கருவூல வேந்தர், அரசு செக்ரட்டரி, அப்புறம் வந்து 4 உறுப்பினர்கள், மெம்பர் ஆஃப் பிரிவிசி கவுன்சில், அதாவது பிரிட்டிஷ் அரசால் அமர்த்தப்படுவாங்க. அவங்க கொண்ட குழு. கட்டுப்பாட்டு குழு அப்படிங்கிறது யாருன்னா பிரிட்டிஷோட கம்பெனி ஆட்சியில் இருக்கவங்க. அவங்க கமர்ஷியலை பார்த்துக்குவாங்க. கமர்ஷியல் பார்க்குறதுக்கு சிஓடியும், பொலிட்டிக்கல் மிலிட்ரியை பார்க்குறதுக்கும் பிஓசின்னு சொல்கிற அமைப்பு வந்து இந்த பிஓசியில் 6 பேர் இருந்தாங்க. இதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. முதல் முறையாக கம்பெனியோட ஆட்சி பகுதிகள் வந்து இந்திய பிரிட்டிஷ் உடைமை பகுதியாக அழைக்கிறாங்க. இதுதான் பிட்ஸ் இந்தியாவோட முக்கியமான இது. இதை தாண்டி நம்ம எதுவும் பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. 1793 சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதை மேலோட்டமாக முடிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாலத் அப்படி சொல்லி மால் அதாலத் அப்படிங்கிற நீதித்துறை வந்து மறைவதற்கு வழிவகுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெப்போலியனோட அந்த எழுச்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. 1806 பெர்லின் ஆணை, 1807 மிலன் ஆணை, இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து அதிகமாக கொஸ்டினில் கேட்டதில்லை. நீதிமன்றத்தின் வரம்பெல்லை நீதிமன்றத்தை பற்றி கொஞ்சம் நிறையா மாற்றி அமைச்சிருப்பாங்க இதில் வந்து. அப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து சிறப்புரிமை அல்லது நாட்டு வர்த்தகம் சொல்கிறப்பற சீனாவோட அபின் ஏற்றுமதி வந்து ஒரு சிறப்புரிமையாக வந்து இருந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் இதில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் ஆளுநரோட அந்த நியமனம் வந்து
அரசின் ஒப்புதல் இல்லாமல் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஜென்ரலாக சொல்லணும்னா 1793 சார்ட்டர் ஆக்ட் வந்து வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஜோர் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். இதுவே போதுமானது. இது வந்து 1813 மோனோபொலியன்ட், இது ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்தியாவில் வந்து மோனோபோலின்னு சொல்லப்பட்ட பிரிட்டிஷ் இந்தியாவோட இது என்ன ஒன்றா, அங்கே பிரிட்டிஷில் இருக்க இன்னும் சில வர்த்தகர்கள் வந்து சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஏன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் நடத்துமா, வணிகத்தை பண்ணுவாங்களா, நாங்களாம் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டைக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஹேஸ்டிங் பிரபு தான் வந்து 1813 வந்து இவராக இருப்பார், கவர்னர் ஜெனரலாக இருப்பார். 20 ஆண்டுகளுக்கு வந்து ஏன்னா ஒவ்வொரு 20 இயர்ஸ்க்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் இந்த சார்ட்டர் ஆக்டோட ஒரு சிறப்பு இது. ஓகேங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க கம்பெனிக்கு. இருந்தாலும் மோனோபோலியை வந்து முதலாக குறைச்சிருப்பாங்க. மற்றவங்களும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வணிகம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சீனாவோட தேயிலை வந்து தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. தேயிலை உறவு வந்து சீனாவோட முற்றுரிமை கம்பெனி கையில் தான் அப்போது இருந்துச்சு. முதல் முறையாக பிரிட்டிஷ் நிலப்பரப்புகளில் வந்து அரசியலமைப்பு நிலையானது அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இந்தியாவோட 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாலும் சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருந்தாங்க. கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வந்து 10.5% ஈவுத்தொகை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன கிறிஸ்துவ மத போதர்களை வந்து கொஞ்சம் மறைமுகமாக உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் வந்து 1 lakh அப்படிங்கிற நிதி வந்து கல்விக்காக ஒதுக்கப்படணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து வெறும் நோட்டில் மட்டும்தான் இருக்கும், பெருசாக நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஓகே, 1833 சார்ட்டர் ஆக்ட். அடுத்த 20 இயர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மில் அப்படிங்கிறவர் வந்து ஒரு யோசனை கொடுக்குறாரு. ஒரு யோசனை எப்படின்னா, நம்ம வந்து சட்டத்துக்கு வந்து ஒரு ஆளை போடுவோம் அப்படின்ட்டு. அதாவது முதல் சட்ட உறுப்பினராக டிபி மெக்காலே அப்படிங்கிறவர் வந்து வருவார். மெக்காலே அப்படிங்கிறவர் சட்டத்துறை உறுப்பினர், அதாவது கவர்னர் ஜெனரல் முதல் சட்ட உறுப்பினராக கொண்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் லா கமிஷன் வந்து இப்போ தான் வருது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் லா கமிஷன். இந்த டைமில் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து கவர்னர் ஜெனரலாக இருப்பார். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இது 1833 தான் கொண்டு வராங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1773 பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக மாற்றிருப்பாங்க. இங்கே 1833 கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாற்றிருப்பாங்க. அப்போ முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து வில்லியம் பெண்டிங். ஏன் திரும்பி சொல்கிறேன்னா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்புறம் 1843 அடிமை முறைங்கிற இதை ஒழிக்கிறாங்க. அடிமை முறை வந்து 1843 ஒழிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவின் மையத்துவப்படுத்த கடைசி முயற்சி. பிரிட்டிஷ் இந்தியா வந்து மையத்துவப்படுத்த கடைசி முயற்சின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லா கமிஷன் வந்து டிவி மெக்காலே தலைமையில் கொண்டு வர்றாங்க. அவர் தான் வந்து சட்ட உறுப்பினராக வந்திருந்தாலும் சில கல்வியோட முன்னெடுப்புகளை வந்து இவர் தான் பார்த்துருப்பாரு. குடிமை பணிகளுக்கான பொது போட்டியை அறிமுகம் செய்கிறாங்க. அதாவது குடிமை பணிக்கான அதாவது சிவில் சர்வீஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அது குடிமை பணிக்கு சொல்கிறோமா, அதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரணும், பொது போட்டின்னு அறிமுகம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இயக்குனர் குழு வந்து நிராகரித்து விட்டது. இயக்குனர் குழு வந்து நிராகரித்து விட்டது. இந்த சீனாவோட மோனோபோலி ஆக்ட் வச்சு பார்த்தீங்கன்னா தேயிலை, அதுவும் இந்த 833 சீனாவோட மோனோபோலி முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் பாம்பே மற்றும் மெட்ராஸோட சட்டமன்ற அதிகாரங்களை வந்து பறிச்சுட்டாங்க. எல்லாமே வந்து இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1853 சார்ட்டர் ஆக்ட். இதெல்லாம் ஏன் இவ்வளோ கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாலும் ரொம்ப அதிகமாக கேட்டிருந்த ஏரியான்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதில் வந்து என்ன கேட்டிருப்பாங்க, 1853 பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி தான் வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருக்கார். 24 இருந்து 18 குறைக்கிறாங்க. இயக்குனர் குழு அந்த கமர்ஷியலை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தியா, கமர்ஷியலை பார்த்துட்டு இருந்த அந்த பிரிட்டிஷ் கம்பெனியோட 24 இருந்து 18 குறைக்கிறாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் ஐசிஎஸ்க்கு வந்து கமிஷன் கொண்டு வர்றாங்க. சரியா, இந்தியர்களை வந்து குடிமை பணியில் தேர்ந்தெடுக்க
பணியமர்த்த பொது போட்டி முறையானது அறிமுகம் செய்யப்பட்டது. இதை வந்து ஒரு கமிஷன் கொண்டு வராங்க. அந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா 1853 கொண்டு வராங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. 1854 மெக்காலா குழு அப்படிங்கிறது வந்து இந்திய குடிமைப் பணிகளுக்கான ஒரு குழு நியமிக்கப்படுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய சட்டமன்ற கவுன்சிலுக்கு 6 புதிய உறுப்பினர்கள் நியமனம் பண்ணுறாங்க. 4 உறுப்பினர்கள் மெட்ராஸ், பம்பாய், வங்காளம் மற்றும் ஆக்ரா உள்ளாட்சி அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க. ஏதாவது தெரிஞ்சு வச்சுங்க, பட் அதிகமாக கேட்கல. சாசன சட்டம், அதாவது சார்ட்டர் ஆக்டோட கடைசி அத்தியாயம் 53. ஏன்னா 58 வந்து அந்த 57ஓட கிளர்ச்சிக்கு அப்புறம் 58க்கு அப்புறம் முழுசும் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கைக்கு போயிடுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஆட்சிக்குள்ள கொண்டு வந்த சட்டங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பிரிட்டிஷோட முடியாட்சி வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, அவங்க எப்படிப்பட்ட இந்திய அரசு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, கவர்மெண்ட் அதாவது இந்தியா வந்து எந்தெந்த வழியில் வந்து முன்னேற்றுவதற்காக கொண்டு வந்த சட்டங்கள் வந்து அவங்களுக்கு தான் பயன்பட்டதாக இருந்திருக்கும். இருந்தாலும் இதை தவிர தான் பாலிட்டி வந்து அடுத்த கட்டம் நம்ம நகர்த்த முடியும், இந்தியாவோட பாலிட்டியை. சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பிரிட்டிஷோட கவர்மெண்ட் ஆட்சியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.